அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற 7ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தியானது பிறக்க இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய பொருளாதார நிலைகளானது எப்படி இருக்கும், அதேபோல் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது முக்கியமில்லை, இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பமாகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, அதேபோல் தைரிய வீரியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி, சுகஸ்தானத்தில் ராகு என பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது வலம் வருகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்டில் அமர பாக்கிய அதிபதி சூரியன் சப்தம தொழில் ஸ்தானாதிபதி புதனுடன் பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருக்கிறாரு. அதனால ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தர போகின்றார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வெளியூர் பயண வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. மனதில் தேவையற்ற எண்ணங்களானது ஏற்படும். ஆனாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையினால அனைத்து தேவைகளையுமே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர். வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படுங்க. திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்களானது ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்காமல் சற்று மந்தமான நிலைகளில் காணப்படுங்க. பணவரவுகளும் உங்களுக்கு தாமதமாகும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ எந்த ஒரு செயலையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப சிறப்பானது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புகள் அதிகரித்து காணப்படும். முயற்சிகள் உங்களுக்கு பயன் தராமலும் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்துதான் நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். மேலுமே இந்த தனுசு ராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் இருப்பவர்களால வீண் தொல்லைகள் ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களானது உண்டாகலாங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனங்கள் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு வீண் மனக்கவலைகளானது உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்கள், வீண் செலவுகளானது ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு புத்தி சாதுரியத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல்களானது ஏற்படும். நீங்கள் நினைப்பதுபடி பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் நடந்து கொள்ளாததுனால டென்ஷனும் ஏற்படலாம். தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல்களானது ஏற்படலாங்க. அரசியல் துறையினருக்கு பணிகளில் பார்த்தீங்கன்னா இடையூறுகளும் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமான நிலைகளானது காணப்படும். மேலுமே வேலை சுமைகள் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வுகளும் உங்களுக்கு உண்டாகும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணியினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்குமே கல்வியில் மந்தமான நிலைகள் மாறாத கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது ரொம்ப சிறந்தது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு சில மாற்றங்களானது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடன் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. முக்கியமாக கடன் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா தவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர்களிடம் பேசும் பொழுதும் சரி, அவர்களிடம் ஏதாவது பதில் கூறும் பொழுதும் சரி, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பார்த்தீங்கன்னா பேச வேண்டும். அதாவது நாவடக்கங்கள் ரொம்ப முக்கியமானது.
கோபங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகவே ஆகாது. ஸோ அதனால் அவங்க கோபத்தில் ஏதாவது பேசினா கூட நீங்கள் நிதானித்து பேசிட்டு அந்த ஒரு பிரச்சனையை வந்து முடித்துக்கொள்வது நல்லது. பெண்கள் எதிலுமே வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையுடன் வந்து ஈடுபடுவது நல்லதுங்க. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவலும் உங்களுக்கு வரும். வீண் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். கல்வியில் ஏற்பட்ட தடைகளானது உங்களுக்கு நீங்கலாம். எதிர்ப்புகளானது உங்களுக்கு அகலும். மனதில் தைரியங்களானது உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களானது இருக்கும். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் மேன்மையானதாக வந்து காணப்படும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலுமே வாடிக்கையாளர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய எதிர்காலங்கள் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்றும். எதையும் முன்னேற்பாட்டுடன் நீங்கள் செய்ய வேண்டும். விவேகங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலைகளானது வந்து காணப்படும். வீண் அலைச்சல்கள் எதிர்பாராத செலவுகளானது உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதங்களானது ஏற்படும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்களை வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதையுமே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி நீங்கள் சமாளிப்பீர்கள். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் ஆர்வங்களானது உண்டாகும். ஆசிரியர்களினுடைய ஆதரவுடன் படித்து தேர்வில் நீங்கள் வெற்றியும் பெறலாம். கலைத்துறையினருக்கு சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். சமூக சேவையில் உள்ளவருக்கு சமூக அந்தஸ்தானது இப்பொழுது உயருங்க. அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் உங்களுக்கு நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகுங்க. அரசாங்கம் மூலம் லாபங்களானது ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் தொழில் வியாபார போட்டிகளானது வந்து குறையும். பண வரவுகளானது உங்களுக்கு இருக்குங்க. புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கும். உறவினர்களுடைய வருகையும் வந்து இருக்குங்க. குடும்ப செலவுகளானது அதிகரித்து காணப்படும். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனங்கள் அவசியம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்காக நீங்கள் பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது அவசியம். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பணவரவுகள் திருப்தியை உங்களுக்கு கொடுக்குங்க. ஆனால் வெளியூர் பயணங்கள் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோர்வுகளை வந்து அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது. புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையானது வந்து தேவை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது. பெரியோர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. மனதில் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். துணிச்சலுடன் எந்த காரியத்திலுமே நீங்கள் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அது உங்களுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மேலுமே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. அதேபோல் உங்களுடைய கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்கள் எதிலுமே எச்சரிக்கையுடன் வந்து ஈடுபடுவது நல்லது. உங்களுக்கு கடித போக்குவரத்து மூலமாக நல்ல ஒரு தகவலானது வரும். வீண் மனசஞ்சலங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. கல்வியில் ஏற்பட்ட தடைகளும் இப்பொழுது நீங்கும். இப்பொழுது உங்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளானது வந்து அகலக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். மனதில் தைரியங்களானது உண்டாகுங்க. எதிர்பாராத திருப்பங்களானது உங்களுக்கு இருக்கும். அதேபோல் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மையானது வந்து காணப்படுங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரமாக நவகிரகத்தில் குருவை நெய் தீபங்களை ஏற்றி வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கள், செவ்வாய், வியாழன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.